இவ்வளோ ஈஸியான கார்ட்டூன் போர்ட்ரேட்டை நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. ரூபின்டெக்கை பார்த்துருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்டோ இல்லை ஃபோட்டோஷாப்போ யூஸ் பண்ணாமல் ஒரு கார்ட்டூன் போர்ட்ரேட்டை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நமக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் நான் இது எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே நீங்கள் வந்து மேக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல நமக்கு தேவையான பிக்சர்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் போர்ட்ரேட் அப்படின்னு ஒன்று சேவ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இமேஜஸ்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நமக்கு தேவையான 3 இமேஜ் இதில் சேவ் ஆகிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோவை கார்ட்டூனாக மாற்றிட்டு இந்த மாதிரி பிளெயின் பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான சர்க்கிள், அப்புறம் நமக்கு தேவையான அந்த ரவுண்ட் ஷேப் டெம்ப்ளேட், அது 3ஐயும் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தோன்னா, இதோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நமக்கு தேவையான இடம் மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவர் நான் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான பிக்சர்ஸில் இருக்க பேக்ரவுண்ட்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பிக்சருக்குலாம் அவுட்லைன் கட் பண்ணியாச்சு, பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் ஆக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இதை எடிட் பண்ண பிக்சல் லேப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. அது லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்கே டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டெலீட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அவுட்லைன் இமேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கணும். டாப் கார்னரில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரி கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு தேவையான அந்த ரவுண்ட் சர்க்கிளை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதை இம்போர்ட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சைஸ் அந்த ஜூம் வேணுமோ அவ்வளோ பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் எது நடுவில் வைக்கணுமோ அதை நம்ம அதே ஸ்டெப் படியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி கரெக்டாக அந்த பாடி எந்த சைஸுக்கு வரணுமோ அந்த சைஸுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. அதை பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே அந்த லுக்கு உங்களுக்கு எப்படி அந்த வெளியில் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சோன்னே மேலே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் அஸ் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி PNG ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவருக்குள்ளே போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லோட ஃபோட்டோவில் இப்போ நம்ம கரண்ட்டாக அந்த சர்க்கிளில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிவிட்டு டன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேனுவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த சர்க்கிள் பார்டரில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ரப் பண்ணிடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த கை, இந்த ப்ளூ கலர் ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணி அந்த பார்டர் கொண்டு வந்துடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணோன்னே ஃபினிஷ் ஆப்ஷனை கொடுத்துடுங்க. இப்போ பிக்சல் லேப்குள்ளே போங்க. பிக்சல் லேப்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிட்டு இப்போ நம்ம புதுசாக சர்க்கிள் ஷேப்புக்கு கட் பண்ண இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த சர்க்கிள் பார்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கர்வ் கலரில் ஃபினிஷ் ஆகாது. அந்த அவுட்லைனை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ புதுசாக கொண்டு வரணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே அந்த ரவுண்டோட டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணதை அந்த ஆஃப் ஷேப் மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் எரேசரை யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் எரேசர் வச்சு ஆஃப் சர்க்கிள் மட்டும் தனியாக கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம PNG இமேஜில் அந்த நம்ம கட் பண்ண அந்த ஆஃப் டெம்ப்ளேட்டை பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக பேஸ்ட் பண்ணோம். பேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது கரெக்டாக எப்படி அட்டாச்மெண்ட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸை வேரி பண்ணி நான் இப்போ அந்த இடத்துல வச்சுக்கிறேன். இது ஜஸ்ட் சிம்பிள் வேலை தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை கரெக்டாக அந்த ரவுண்ட் ஃபார்மேட்டுக்கு நான் வச்சுட்டேன். வச்சோன்னே பார்த்தீங்கன்னா மேலே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் அஸ் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த பேக்ரவுண்டில் இந்த ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட் அந்த பேக்ரவுண்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்ரவுண்டு இம்போர்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா 4th காலமில் இமேஜ் சைஸ் அப்படின்னு இருக்கும், அதில் 16:9 சூஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீனாக மாறிடும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ண அந்த ஃப்ரெஷ் ஃபோட்டோவை இதில் இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் இந்த இமேஜ் தன்னை போல் பேஸ்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் அந்த இமேஜை கரெக்டாக வச்சுக்கோங்க. அதை பார்த்திங்கன்னா அந்த லுக் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா வர மாதிரி அந்த இமேஜை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம சேவ் ஆப்ஷன் எப்பயும் போலே இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் அஸ் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க JPG ஃபைலாக. இப்போ பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபோட்டோஸில் போயிட்டு நான் இப்போ அதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடிட் பண்ணி ரெண்டரான இமேஜ் பார்த்திங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டியில் சேவ் ஆகிருக்கு. இப்போ இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கஷ்டம்னு மட்டும் நினைக்காதீங்க. வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான விஷயம், இதை யாருனாலும் ட்ரை பண்ணலாம்.
இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.